அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சில வசனம் வாசிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அன்னாளுக்கு நல்ல வீடு இருந்தது, நல்ல குடும்பம் இல்லை. வீடு வேற, குடும்பம் வேற. வீடுங்கிறது இந்த கட்டடம், குடும்பம் என்பது அந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள். அவளுக்கு நல்ல வீடு இருந்தது, ஆனா நல்ல குடும்பம் இல்ல. சக்களித்து அவளை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். அவள் நித்தம் அழுது கொண்டே இருந்தாள். இதுதான் அவளது வாழ்க்கை. ஆனால் இந்த நிலைமைக்காக அன்னாள் தன் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணல, ஆண்டவரை முறுமுறுக்கல, பிரச்சனை பண்ணல. இதுதான் அன்னாள். உங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்தா பிரச்சனை பண்ணாம இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறவன் எப்படி சார் காட்டுறது? நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையா இருக்கிறவங்க தான் ஜெபம் பண்றவங்க. ஆகவே குடும்பங்களில் பிரச்சனை வந்தா நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் ட்ரபிள் மேக்கரா இருக்காதீங்க, பீஸ் மேக்கரா இருங்க. இவளுக்கு நல்ல வீடு இருந்தது, ஆனா குடும்பம் இல்லை. புருஷன் 1000 தான் ஆதரவா இருந்தாலும் சரி, ஆற்ற முடியவில்லை. அவ்வளவு பிரச்சனை, நித்தமும் அழுது கொண்டிருந்தாள். ஆகிலும் தன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடினாள் அன்னாள். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கான பரிகாரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் தேடுங்கள், ஜெபத்தில் தேடுங்க. கோர்ட்டு கேஸ், போலீஸ் வம்பு வழக்கு தேடாதீங்க. ஆண்டவர் முகத்தை தேடி அந்த பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேவனிடத்தில் தேடினால் அவர் இறங்கி வருவார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.